வணக்கம். இன்று சித்திரை 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 19/4/2026 அட்சய திருதியை ஞாயிற்றுக்கிழமை. அதாவது 10:50க்கு தான் ஆரம்பமாகுது அட்சய திருதியை. அதாவது சித்திரை மாசம் அமாவாசை கழிச்சு 3வது திதி திருதியை திதி, அது அட்சயை திருதி திதி அப்படிங்கிறது. 10:59க்கு துவங்கி அடுத்த நாள் காலையில திங்கட்கிழமை காலையில 7:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்சய திருதியை இருக்கு, திதி இருக்கு. இந்த அட்சய திருதியில தங்க நகைகள் மட்டும் வாங்கக்கூடியதா அல்ல, அதாவது மங்கள பொருட்களும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கலாம், அரிசி பருப்பு மஞ்சத்தூள் உப்பு இந்த மாதிரி பொருட்களும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி புண்ணியங்களை பெருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த அட்சய திருதி அப்படிங்கிறது. அதாவது தான தர்மங்களை நிறைய செய்யணும், ஏன்னா எதை செய்தாலும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம், நம்மளுடைய புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ளணும். அதனால தங்க நகைகள் அவங்க தகுதிக்கு தகுந்தாற் போல பொருட்களை வாங்குறது. ஒரு சிலர் தங்கம் வாங்குவாங்க, வெள்ளி வாங்குவாங்க, வைரம் கூட வாங்குவாங்க, என்ன வேணா வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கலாம். ஒரு மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட், ஒரு உப்பு ஒரு பாக்கெட் வாங்கினாலும் கூட அது கணக்கு தான். அதே போல தான தர்மங்களை அதிகமா செய்யணும். அன்ன தானங்கள் முடிதளவு செய்யணும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி இந்த அட்சய திருதியை பயன்படுத்தி அந்த தான தர்மங்களை எல்லாம் செய்துனா நம்ம புண்ணியங்கள் பெருகும். கேட்டது கிடைக்கக்கூடிய அந்த நாள்ல செய்யறது நமக்கு ஒரு கெட்ட நேரங்கள் வந்தா இந்த புண்ணியம் அப்படிங்கறத நம்மள பாத்தீங்கன்னா காப்பாற்றும். அதனால முடிந்த அளவு அன்ன தானங்களை நிறைய செய்யுங்க. அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை பாத்தீங்கன்னா வாங்கலாம். அவங்க தகுதிக்கு தகுந்தாற் போல எவ்வளவு நம்ம கையில பணம் இருக்கு அதுக்கு தகுந்தாற் போல பொருட்களை மங்கள பொருட்களை வாங்கி வீட்டுல ஒரு குத்து விளக்கு வாங்கலாம், விளக்கு காமாட்சி விளக்கு வாங்கலாம், ஒரு சின்னதா ஒரு பொருட்கள் எது வேணாலும் ஒரு மங்கள பொருட்கள் வாங்கலாம். அரிசி பருப்பு உப்பு இந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம். இந்த காலகட்டங்கள்ல வாங்குறப்ப அது பெருகும், குடும்ப நன்மைகளும் மேலோங்கும். அதே போல அட்சய தான தர்மங்கள் நிறைய செய்யணும், அன்ன தானங்களை நிறைய செய்யுங்க. பிறருக்கு உதவிகளை செய்யறத அந்த அட்சய திருதியை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி இந்த புண்ணியங்கள் பெருகிறப்ப நம்ம கெட்ட நேரங்கள் வர்றப்ப அதுல இருந்து நம்மளை காப்பாத்து அப்படிங்கிறது. அட்சய திருதி அப்படிங்கிறதே நம்ம கேட்க அதுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதா. அதுக்காக நகைகள் மட்டுமல்ல, பொருட்களும் நிறைய அவங்க தகுதிக்கு தகுந்தாற் போல வாங்கலாம். அதனால இந்த அட்சய திருதியை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.